பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு சட்டத்தை எழுதி வச்சிட்டாரு. அதனாடிதான் இன்றைக்கு உலகத்துல அவ்விதமாக மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்படவே இல்லை. அந்த பாவத்தினாலதான் மரணம் உலகத்திலே வந்தது. ஆனால் இந்த மரணத்தை போக்கும்படியாக ஆண்டவர் அடுத்தது இன்னொரு காரியத்தையும் எழுதி வச்சாரு. இந்த பாவம் போக வேண்டும் என்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று இன்னொரு சட்டத்தையும் எழுதி வச்சிட்டாரு. என்ன எழுதினாரு? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்க வேண்டும் என்றால் இந்த பூமியில குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மனிதர்களாய் பிறந்த எல்லாருமே பாவிங்க தான். அப்ப குற்றமற்ற ரத்தம் யாராலையும் சிந்த முடியல. அதற்காக தான் தேவன் அவரே மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் இந்த பூமியிலே வந்து அவர் குற்றமில்லாதவராய் வாழ்ந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் கிருபையாக மீட்டு கொண்டார்.